பெரு திரும்ப பெரு அரசியல் அமைப்புக்கு எதிரான ஜனநாயகத்துக்கு எதிரான மக்கள் விரோத சட்டங்களை திரும்ப பெரு மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயகத்துக்கு எதிரான மூன்று புதிய சட்டங்களை வாபஸ் வாங்கு பாஜக அரசு வாபஸ் வாங்கு மைனாரிட்டி அரசு வாபஸ் வாங்கு பாசிச அரசு வாபஸ் வாங்கு சட்டங்களை எதிர்க்கிறோம் மக்கள் விரோத சட்டங்களை வழக்கறிஞர் நாங்கள் எல்லாம் மக்கள் விரோத சட்டங்களை மறுமொழியான சட்டங்களை திரும்ப பெரு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்க்கிறோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் திரும்ப பெரு அரசு திரும்ப பெரு மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயக விரோத சட்டங்களை திரும்ப பெரு வாபஸ் வாங்கு பாசிச பாஜக அரசு வாபஸ் வாங்கு ஒன்றிய அரசு வாபஸ் வாங்கு உடனே வாபஸ் வாங்கு திரும்ப பெரு அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியுடைய சார்பில் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையும் கூட்டணி கட்சிகளுடைய சட்டத்துறைகளும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த போராட்டம் ஒரு துவக்கம் தானே தவிர இது இறுதியானது அல்ல. இந்த 3 சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் எந்த விவாதங்களுக்கும் உட்படுத்தப்படாமல் எதிர்க்கட்சியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வெளியேற்றி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தபோது எந்த விவாதமும் இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை குறித்தான ஒரு கமிட்டி நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இதை குறித்த பல்வேறு பாதகமான அம்சங்களை நானும் திரு பி சிதம்பரம் அவர்களும் திரு திக்விஜய் சிங் அவர்களும் திரு டெரிக் ஓபிரையன் அவர்களும் எடுத்து வைத்துள்ளோம். சொல்லப்போனால் நிலைக்குழுவினுடைய அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். அதை டிசென்ட் நோட் என்று சொல்வார்கள். மரியாதைக்குரிய திரு பி சிதம்பரம், திரு டெரிக் ஓபிரையன் மற்றும் நான் ஒரு விரிவான எதிர்கருத்துக்களை அதில் பதிவு செய்துள்ளோம். அந்த எதிர்கருத்துக்களை எதையும் கருத்தில் கொள்ளாமல் எதேச்சதிகாரமாக ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை நாங்கள் எதிர்த்து போராடுவது ஏதோ வழக்கறிஞர்களுக்காக மட்டுமல்ல. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சரி அல்லது விக்டிம் என்று சொல்லக்கூடிய குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, 2 தரப்பினருக்குமே பாதகமான சட்டங்களாக இவை அமைந்துள்ளன. நடைமுறைக்கு ஒவ்வாத, நடைமுறைப்படுத்த முடியாத பிரிவுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றன. இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பிரிவுகளை மாற்றி அமைத்து, அதாவது செக்ஷன் 300 செக்ஷன் 100 மாற்றுவது,
அதுபோல் பிரிவுகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக மாற்றி வைத்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. கொலோனியல் சிஸ்டத்தை, கொலோனியல் ரூலை, அதாவது வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் அவைகளை இந்திய தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்படி எந்த அம்சமும் இந்த 3 சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை, இல்லை. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவை, நீதிமன்றங்களில் மேலிருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியவை, கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம், நீதித்துறையின் பாலான, குற்றவியல் நீதித்துறையில் பாலான இந்த சட்டத்தை பராமரிப்பதற்கும் நீதி பரிபாலனத்திற்கும் இந்த சட்டங்கள் மிகவும் எதிர்ப்பானவை. இவைகளை அமுல்படுத்தும் போது, நடைமுறைப்படுத்தும் போது அவைகள் தெரிய வரும். அதற்கு முன்னதாக இது மக்கள் விரோத சட்டம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். நாளைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கழக வழக்கறிஞர்கள், கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் அனைவரும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம். இவைகள் எங்களுடைய போராட்டத்தினுடைய துவக்கம். இதை வென்றெடுக்கும் வரை திமுக சட்டத்துறை ஓயாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதுதான், அது கரெக்ட். அது நேற்று முதல் முறையாக சொல்லவில்லை. நான் சொன்னது போல பாராளுமன்ற நிலைக்குழுவில் என்னுடைய முதல் ஆட்சேபனையே அதுவாகத்தான் இருந்தது. நான் சொன்னேன், ஏன் இவை நேரம் இந்தியில் பெயர் வைத்திருக்கிறீர்களே என்று. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது இந்தி இல்லை, இது சமஸ்கிருதம் என்று சொன்னார்கள். ஏன் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டபோது, சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறோம், ஆனால் ஆங்கிலத்தில் தானே எழுதியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பரவாயில்லை, மிக்க மகிழ்ச்சி, 3 சட்டங்களையும் தமிழில் பெயர் வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன். அதை திரு திக்விஜய் சிங் அவர்களும் ஆதரித்து பேசினார். அதாவது இதை ஒரு மிஸ்சீஃப் ரூல் சொல்லுவாங்க. எப்படி கான்ஸ்டிடியூஷனை, அரசியலமைப்புக்கு விரோதமாக செயல்பட முடியும் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு உதாரணம். அப்படி என்றால் சட்டம் முழுமையுமே சமஸ்கிருதத்தில் எழுதிவிட்டு அது ஆங்கிலத்தில் எழுதுவார்களா? அது எப்படி முடியாதோ அப்படித்தான் சட்டத்தினுடைய தலைப்பும், டைட்டில் ஆஃப் தி ஆக்டும் எந்த மொழியிலும் இருக்க முடியாது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். மத்திய அரசு கடந்த 1/7 முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. இந்த 3 குற்றவியல் சட்டங்களானது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருந்து வந்த இந்திய தண்டனை சட்டம், அதேபோல இந்திய சாட்சிய சட்டம், இந்திய குற்றவியல் சட்டங்களை மாற்றி 3 புதிய சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. இந்த 3 புதிய சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய அவசியத்தை மத்திய அரசு இதுவரை யாருக்கும் சொல்லவில்லை. யாருடைய கருத்துக்களையும் கேட்காமல், அதாவது தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் கருத்துக்களையும் கேட்காமல் இந்த புதிய சட்டங்கள் அவசரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தினுடைய பெயர்களும் இன்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான அவசியத்தையும் பாராளுமன்றத்திலே மத்திய அரசு சொல்லவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான அவகாசங்களையும் கொடுக்காமல், எந்தவிதமான விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி வருகின்றோம். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு இன்று காலை 10 மணிக்கு கூடியது. இந்த பொதுக்குழுவிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றார்கள். எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களின் கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக அமல்படுத்தக்கூடாது, ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற திங்கட்கிழமை ஒரு நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் நீதிமன்றத்தை புறக்கணித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த வேலை நிறுத்தமானது முதற்கட்ட போராட்டம். இந்த சட்டம் தொடருமானால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் பரவும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறோம். பல
பல வேறுபாடுகள் இல்லை, நிறைய வேறுபாடுகள், ஒட்டுமொத்தமாக வேறுபாடுகள். அடிப்படை வந்து உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில். அதாவது உங்களுக்கு கைவிலங்கு போடலாம் இந்த சட்டத்தில், சம்மன் கொடுக்கும் போதே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதே போல இழப்பீடு கொடுக்கணும், அதாவது நாட் லெஸ் தேன் 10 lakhs போட்டிருக்காங்க இந்த சட்டத்தில். அதே போல நிறைய பிரிவுகளை வந்து நாட் லெஸ் தேன் 5 lakhs போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு 10,000 ரூபாய் கூட வந்து ஒரு குற்றவாளி வந்து நீதிமன்றத்தில் வந்து செலுத்த முடியாம நிறைய பேர் ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து மிகப்பெரிய அளவில் வந்து 5 lakhs வந்து 10 lakhs போட்டிருக்காங்க இந்த சட்டத்தில். அந்த மாதிரி வந்து நீங்க சட்டம் வந்து ஏற்றும் போது பெயில் கிடைச்சாலும் அவங்களால வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் வந்து உடனே போடணும்னு சொல்றாங்க, கேஸும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே 4 கோடி வழக்கு இந்தியாவில் வந்து பெண்டிங்கா இருக்கு. அப்படி பெண்டிங்கா இருக்கும் போது அந்த வழக்குகளை முடிக்காமல் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறோம். இது வந்து இந்த சட்டத்தால வந்து வழக்கறிஞர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த சட்டத்தால பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. இந்த போராட்டம் முழுக்க பொதுமக்களுக்கான போராட்டம், இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் இல்ல. இந்த போராட்டத்தில் வந்து பொதுமக்களும் வரணும், அதே போல அனைத்து அரசியல் கட்சிகளும் வரணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம். வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை. அப்படியே இல்லைங்க, மைக்ல டவுன் பண்ணுங்க, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை. என்னாச்சு? மைக்க கட்டி விடு. ஓகே சார். சார் கோசம் சார், சார் கோசம் சார். மைக் டவுன் பண்ணுப்பா சார். கோசம். வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை, வழக்கறிஞரின் ஒற்றுமை. திரும்ப பெரு, 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 திரும்ப பெரு.